மனம் என்றால் என்ன? மனம் ஒரு பொருளல்ல. மனம் ஒரு உறுப்பல்ல. மனம் ஒரு சிந்தனை ஓட்டம், நினைவுகளின் நதி, எண்ணங்களின் தொடர்ச்சி. ஒரு எண்ணம் முடிவதற்குள் இன்னொரு எண்ணம். அந்த எண்ணத்திலிருந்து ஒரு பயம். அந்த பயத்திலிருந்து ஒரு ஆசை. அந்த ஆசையிலிருந்து ஒரு திட்டம். இப்படியாக முடிவில்லாமல் ஓடும் ஒரு உள் உரையாடல்தான் மனம். மனம் பேசுவதற்கு காரணம் அதற்கு அமைதி தெரியாது. அமைதி மனத்தின் இயல்பு அல்ல. பேசுவது மனத்தின் இயல்பு. ஏனெனில் மனம் கடந்த காலத்திலிருந்து உருவானது. நேற்றைய அனுபவம், நேற்றைய காயம், நேற்றைய வெற்றி, நேற்றைய அவமானம், இவை எல்லாம் நினைவாக மாறி இன்றைய எண்ணங்களாக ஒலிக்கின்றன. மனம் பேசும்போது அது உண்மையே பேசுகிறதா? இல்லை. மனம் உண்மையே பேசுவதில்லை. மனம் பழக்கத்தை பேசுகிறது. மனம் பயத்தை பேசுகிறது. மனம் பாதுகாப்பை பேசுகிறது. ஒரு குழந்தை பிறக்கும்போது மனம் பேசுவதில்லை. அது அழுகிறது, சிரிக்கிறது, உணர்கிறது. ஆனால் தன்னை பற்றி ஒரு கருத்து இல்லை. நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், என்னை இப்படி மதிக்க வேண்டும், என்னை இப்படி நடத்த வேண்டும், இப்படி எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் வளர வளர நீ நல்லவன், நீ கெட்டவன், நீ அழகில்லை, நீ புத்திசாலி, நீ தோல்வியடைந்தவன், இப்படி பிறர் சொன்ன வார்த்தைகள் மனத்திற்குள் ஒரு குரலாக மாறுகின்றன. அந்த குரல்தான் நாம் தனியாக இருக்கும்போது கூட பேசிக்கொண்டிருக்கும் குரல். மனம் எப்போதும் பேசுகிறது. ஏனெனில் அதற்கு நிறுத்தத் தெரியாது. நிறுத்துவது மரணம் என்று மனம் நினைக்கிறது. எண்ணம் நின்றால் நான் இல்லை, பேச்சு நின்றால் நான் அழிந்து விடுவேன். இது மனத்தின் மிக பெரிய பயம். அதனால்தான் தியானத்தில் உட்காரும்போது மனம் இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிக்கிறது. நீ அமைதியாக இருக்க முயற்சி செய்கிறாய். அமைதி வந்துவிடக்கூடாது என்று மனம் போராடுகிறது. நீ மூச்சை கவனிக்க ஆரம்பித்தால் மனம் கடந்த காலத்தை நினைவுபடுத்தும். நீ கண்களை மூடினால் மனம் எதிர்காலத்தை காட்டும். நீ இப்போது இருக்க முயற்சி செய்தால் மனம் நேற்று நாளை என்று இழுக்கும். இதற்குக் காரணம் மனம் காலத்தில் வாழ்கிறது. கடந்த காலமும் எதிர்காலமும் தான் மனத்தின் வீடு. இப்போதைய தருணம் மனத்திற்கு அந்நியமானது. அப்போ மௌனம் என்றால் என்ன? மௌனம் பேசாத நிலை அல்ல. மௌனம் மனம் இல்லாத நிலை. மௌனம் எண்ணம் அடங்கிய நிலை. மௌனம் நீ மனத்தை கவனிக்கும் நிலை. நீ மனத்தை கவனிக்க ஆரம்பிக்கும் தருணம். நீ மனம் அல்ல, நீ கவனிப்பவன். மனம் பேசுகிறது, நீ கேட்கிறாய். இந்த இடைவெளிதான் மௌனம். மௌனம் ஒரு நிலை அல்ல, அது ஒரு உண்மை. எப்போதும் இருப்பது, ஆனால் கவனிக்கப்படாது. கடலில் அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் கடல் அமைதியாகவே இருக்கும். அலைகள்தான் மனம். கடல்தான் நீ. நீ அலைகளை நிறுத்த முயற்சி செய்தால் அவை இன்னும் வலுவாகும். நீ கடலாக இருக்க நினைத்தால் அலைகள் தானாகவே முக்கியத்துவம் இழக்கும். மௌனம் பயிற்சி அல்ல. மௌனம் சாதனை அல்ல. மௌனம் கிடைக்கும் ஒன்று அல்ல. மௌனம் நினைவு கூறப்படும் ஒன்று. நீ குழந்தையாக இருந்தபோது ஒரு பொம்மையை பார்த்து முழுமையாக மூழ்கிய தருணங்கள். ஒரு பறவையை பார்த்து நேரம் போனதே தெரியாத தருணங்கள். அந்த தருணங்களில் மனம் எங்கே? அந்த தருணங்களில் மௌனம் இருந்தது. ஆனால் நீ அதை கவனிக்கவில்லை. மனம் பேசுவதை நிறுத்த வேண்டாம். அதை அடக்க வேண்டாம். அதை எதிர்க்க வேண்டாம். மனம் பேசுகிறது என்று தெரிந்துகொள். அதை கேட்காமல் இரு. அதோடு போகாமல் இரு. ஒரு ரயில் நிலையத்தில் ரயில்கள் வருவது போவது நடக்கிறது. நீ மேடையில் நின்று பார்க்கிறாய். நீ எந்த ரயிலிலும் ஏறவில்லை. அந்த நிலைதான் மௌனம். மௌனம் வந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அது போகவில்லை. நீ அதிலிருந்து விலகியிருந்தாய். இந்த உண்மை புரிந்து கொள்ளப்பட்ட நாளிலிருந்து மனம் பேசினாலும் அது உன்னை காயப்படுத்தாது. மனம் பயம் காட்டினாலும் அது உன்னை கட்டுப்படுத்தாது. மனம் ஆசை காட்டினாலும் அது உன்னை இழுக்காது. முந்தைய பகுதியில் நாம் புரிந்து கொண்ட ஒரு அடிப்படை உண்மை என்னவென்றால், மனம் பேசுவது ஒரு பிரச்சனை அல்ல. மனம் பேசுகிறதென்று நினைத்து நாம் அதோடு ஒன்றாகி விடுவதுதான் உண்மையான சிக்கல். இப்போது இன்னும் ஆழமாக போகலாம். மனம் பேசும்போது
அது தனியாக பேசுவதில்லை. அது எப்போதும் உன்னை உடன் இழுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறது. நீ கவனிக்கவில்லை என்றால் நீ ஏற்கனவே அந்த உரையாடலின் நடுவில் இருக்கிறாய். ஒரு எண்ணம் வருகிறது. அந்த எண்ணத்தை நீ உண்மை என்று நம்புகிறாய். அந்த நம்பிக்கையிலிருந்து உணர்ச்சி பிறக்கிறது. அந்த உணர்ச்சியிலிருந்து செயல் பிறக்கிறது. பிறகு அதன் விளைவுகளை அனுபவிக்கிறாய். இந்த முழு சங்கிலியையும் மனம் ஒரு கணத்தில் உருவாக்கிவிடுகிறது. மனம் மிகவும் புத்திசாலி. அது நேரடியாக கட்டுப்படுத்தாது. அது கதைகள் சொல்லும். நீ போதுமானவன் இல்லை என்று ஒரு கதை. நீ தோல்வியடைவாய் என்று ஒரு கதை. நீ மற்றவர்களை விட பின்தங்கியவன் என்று ஒரு கதை. அல்லது நீ மிகவும் சிறப்பு. நீ மற்றவர்களை விட உயர்ந்தவன். நீ இல்லாமல் உலகம் இயங்காது என்ற கதை. இரண்டு கதைகளும் ஒரே அளவு ஆபத்தானவை. ஏனெனில் இரண்டு கதைகளும் உன்னை இப்போதைய தருணத்திலிருந்து பிரிக்கின்றன. மனம் எப்போதும் ஒரு அடையாளத்தை உருவாக்க முயற்சி செய்கிறது. நான் யார்? நான் என்ன? என்னை மக்கள் எப்படி பார்க்க வேண்டும்? இந்த அடையாளமே மனத்தின் உணவு. நீ அந்த அடையாளத்தை காப்பாற்ற முயற்சி செய்யும் வரை மனம் பேசிக்கொண்டே இருக்கும். யாராவது உன்னை விமர்சித்தால் உடனே மனம் பேசும். அவன் இப்படிச் சொன்னான். அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவனை நிரூபிக்க வேண்டும். யாராவது உன்னை பாராட்டினால் மனம் பேசும். நான் உண்மையிலேயே நல்லவன். இதை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். இரண்டிலும் நீ அடிமை. மனம் அமைதியாகும் தருணம் ஏத்து. நீ எந்த கதையையும் நம்பாத தருணம். ஒரு எண்ணம் வருகிறது. நீ அதை பார்த்து விடுகிறாய். அதை உண்மை என்று எடுத்துக்கொள்ளவில்லை. அதை எதிர்த்தும் பேசவில்லை. அந்த இடைவெளி, அந்த நிசப்த இடைவெளி, அதுவே மௌனம். மௌனம் என்றால் சத்தம் இல்லாத அறை அல்ல. மௌனம் என்றால் எண்ணம் இல்லாத தலை அல்ல. மௌனம் என்றால் எண்ணம் வந்தாலும் அதில் நீ கரையாத நிலை. ஒரு பெரிய சாலையில் 1000 வாகனங்கள் போகின்றன. நீ நடைபாதையில் நின்றிருக்கிறாய். வாகனங்கள் உன்னை தொடவில்லை. அதேபோல் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அவை உன்னை இழுக்காது. இதுதான் உண்மையான சுதந்திரம். பலர் கேட்கிறார்கள், மனம் பேசுவதை நிறுத்த முடியுமா? பதில் மிகவும் தெளிவு. முடியாது. மனம் ஒரு இயந்திரம். அது சிந்திக்க உருவாக்கப்பட்டது. ஆனால் மனம்தான் நீ என்ற தவறான அடையாளம். அது உடையக்கூடியது. நீ மனம் அல்ல என்று தெளிவாக புரிந்து கொண்டால் மனம் பேசினாலும் அது உன் வாழ்க்கையை இயக்காது. மௌனம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதே மனம் பேசும் இன்னொரு வடிவம். நாளை அமைதியாக இருப்பேன். 10 நிமிடம் மனம் நிற்க வேண்டும். இன்று நல்ல தியானம் வரவில்லை. இவை எல்லாம் மனத்தின் மொழிகள். மௌனம் எப்போதும் இங்கேதான் இருக்கிறது. நீ அதை தேட வேண்டியதில்லை. நீ மனத்தின் சத்தத்தில் மூழ்காமல் இருக்க வேண்டும். ஒரு முக்கியமான உண்மை, மௌனம் அனுபவம் அல்ல. மௌனம் ஒரு உணர்வு அல்ல. அனுபவம் வந்தால் அது போகும். உணர்வு வந்தால் அது மாறும். ஆனால் மௌனம் எப்போதும் இருக்கும் பின்னணி. திரையில் படம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் திரை மாறுவதில்லை. எண்ணங்கள் படம், நீ திரை. இதை கேட்பது எளிது. ஆனால் வாழ்வில் உணர்வதுதான் சவால். அதற்காக எந்த பயிற்சியும் தேவையில்லை. ஒரே ஒரு தெளிவு போதும். எண்ணம் வந்தது என்று கவனிக்கிறாயா? அவ்வளவுதான். கவனிப்பதே போதும். மாற்ற முயற்சி செய்யாதே. அடக்க முயற்சி செய்யாதே. நீ அடக்க முயற்சி செய்தால் அது இன்னொரு எண்ணமாக மாறும். நீ பார்த்துக்கொண்டே இருந்தால் எண்ணம் தன் சக்தியை இழக்கும். மனம் பேசுவதால் பிரச்சனை இல்லை. மனம் சொல்வதை உண்மை என்று நம்புவதுதான் பிரச்சனை. இந்த உண்மை மெதுவாக ஆழமாக பதியும் போது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும். பிரச்சனைகள் குறையாது. ஆனால் பிரச்சனைகள் உன்னை குறைக்காது. வலி இருக்கும். ஆனால் வலியால் நீ அழிந்துவிட மாட்டாய். மனம் பேசிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீ அமைதியாக இருப்பாய். இதுவே மௌனம். ஒரு நிலை அல்ல, ஒரு உண்மை. மனம் பேசுவது வெறும் எண்ணங்களின் சத்தம் மட்டுமல்ல. அது ஒரு பழைய பழக்கம். நூற்றாண்டுகளாக மனிதன் வளர்த்து கொண்ட பழக்கம். மனிதன் உடலால் மட்டும் வாழவில்லை.
அவன் நினைவால் வாழ ஆரம்பித்தான். நினைவு உருவான நாளிலிருந்து மனம் பேச ஆரம்பித்தது. ஒரு மிருகம் ஆபத்தை பார்த்தால் ஓடுகிறது. ஆபத்து போனதும் அமைதியாகி விடுகிறது. ஆனால் மனிதன் நேற்றைய ஆபத்தை இன்று நினைக்கிறான். நாளைய ஆபத்தை இன்று உருவாக்குகிறான். இதுதான் மனத்தின் இடைவிடாத பேச்சு. மனம் எப்போதும் பேசுகிறது. ஏனெனில் அது பாதுகாப்பை தேடுகிறது. பாதுகாப்பு என்ற பெயரில் அது பயத்தை உருவாக்குகிறது. நீ தனியாக இருக்கும்போது, எந்த ஆபத்தும் இல்லாத தருணத்தில் கூட மனம் பேசும். எதிர்காலத்தை நினைத்து, நேற்றையதை நினைத்து, இது தேவையற்றது என்று தெரிந்தாலும் மனம் நிற்காது. ஏனெனில் மனத்திற்கு உண்மை தெரியாது. அது நினைவையும் கற்பனையையும் மட்டுமே அறியும். இப்போதைய தருணம் மனத்திற்கு உயிரற்றது. அதனால் அது அங்கே இருக்க விரும்பாது. நீ இப்போதே பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ இப்போதே உயிரோடு இருக்கிறாய். இந்த உண்மை மனத்திற்கு போதாது. அது எப்போதும் இன்னும் வேண்டும், இன்னும் உறுதி வேண்டும், இன்னும் கட்டுப்பாடு வேண்டும் என்று பேசும். இங்கேதான் மௌனத்தின் உண்மை தொடங்குகிறது. மௌனம் மனத்தை அடக்கும் வழி அல்ல. மௌனம் மனத்தை எதிர்க்கும் ஆயுதம் அல்ல. மௌனம் மனத்தின் எல்லையை உணர்வது. மனம் எங்கே முடிகிறது, நீ எங்கே தொடங்குகிறாய்? இந்த வேறுபாடு புரியாதவரை மனம்தான் நீ என்று நினைத்துக்கொண்டே இருப்பாய். ஒரு எண்ணம் வருகிறது, நீ அதை நான் என்று சொல்கிறாய். ஒரு உணர்ச்சி வருகிறது, நீ அதை நான் என்று சொல்கிறாய். ஆனால் உண்மையில் எண்ணம் வந்ததை நீ கவனிக்கிறாய். உணர்ச்சி எழுந்ததை நீ கவனிக்கிறாய். கவனிப்பவன் எப்படி எண்ணமாக இருக்க முடியும்? இந்த கேள்வி ஆழமாக உள்ளே போகும்போது மனம் மெதுவாக தன் அதிகாரத்தை இழக்கும். மனம் பேசுவதை நிறுத்தாது. ஆனால் அதன் குரல் முன்பு போல் ஆட்சி செய்யாது. முன்பு ஒரு எண்ணம் வந்தால் நீ அதில் முழுமையாக மூழ்கினாய். இப்போது ஒரு எண்ணம் வரும், நீ அதை பார்க்கிறாய். அது போகும். இடையில் நீ இருக்கிறாய். அந்த இடைவெளிதான் மௌனம். இந்த இடைவெளி உருவாக்கப்படுவது இல்லை. அது எப்போதும் இருந்ததே. முன்பு நீ அதை கவனிக்கவில்லை. ஒரு விசிறி சுழல்கிறது. அது நின்றால்தான் காற்று தெரியும் என்று நினைக்காதே. காற்று எப்போதும் இருக்கிறது. அதேபோல் மனம் பேசிக்கொண்டே இருந்தாலும் மௌனம் எப்போதும் இருக்கிறது. மௌனம் அமைதியான வாழ்க்கை தருமா? இது ஒரு தவறான கேள்வி. வாழ்க்கை எப்போதும் சவால்களோடுதான் இருக்கும். மௌனம் சவால்களை நீக்காது. ஆனால் சவால்கள் உன்னை ஆட்சி செய்யாமல் செய்யும். கோபம் வரும், ஆனால் கோபம் நீ அல்ல. பயம் வரும், ஆனால் பயம் நீ அல்ல. துக்கம் வரும், ஆனால் துக்கம் நீ அல்ல. இதை புத்தியாக புரிந்து கொள்வது போதாது. இதை நேரடியாக உணர வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ மிகுந்த கவலையில் இருந்த தருணங்களை நினை. அந்த கவலை உண்மையில் நடந்ததா அல்லது மனம் உருவாக்கியதா? பல கவலைகள் ஒருபோதும் நடக்கவில்லை. ஆனால் அவை நடந்தது போல உடலை சோர்வடையச் செய்தன. உறவுகளை பாதித்தன. மனதை காயப்படுத்தின. இது மனத்தின் பேச்சு. மனம் பேசுகிறது. உடல் நம்புகிறது. நீ பாதிக்கப்படுகிறாய். இங்கே ஒரு முக்கியமான திருப்பம். உடல் இப்போதைய தருணத்தில்தான் வாழ்கிறது. மனம் காலத்தில் வாழ்கிறது. உடல் பசியே உணர்கிறது. மனம் பயத்தை உருவாக்குகிறது. நீ உடலுக்கு திரும்ப திரும்ப வந்தால் மனம் மெதுவாக அமைதியாகும். மூச்சு, நடப்பு, சத்தம், ஒளி, இவை எல்லாம் இப்போதைய தருணத்தின் வாசல்கள். நீ மூச்சை கவனிக்கும்போது மனம் இன்னும் பேசும். ஆனால் நீ அதோடு போகாமல் இருப்பாய். இதற்காக எந்த கடினமான பயிற்சியும் தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம், நேர்மை. மனம் பேசுகிறது என்பதை மறைக்காதே. அதை நிறுத்த வேண்டும் என்று நடிக்காதே. மனம் பேசுகிறது. நீ கேட்கிறாய். ஆனால் நீ இல்லை. இந்த உண்மை உனக்குள் ஆழமாக அமரும்போது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நீ தனிமையை பயப்பட மாட்டாய். ஏனெனில் தனிமையில் மனம் பேசினாலும் மௌனம் உன்னோடு இருக்கும். நீ மரணத்தை பயப்பட மாட்டாய். ஏனெனில் மரணமும் ஒரு அனுபவம். அது உன்னை தொடாது. நீ வாழ்வை பிடித்து வைத்துக் கொள்ள மாட்டாய். ஏனெனில் நீ வாழ்க்கை அல்ல.
நீ வாழ்க்கையை காணும் உண்மை. இதுவே மௌனம். ஒரு நிலை அல்ல, ஒரு உண்மை. இன்னும் தொடரலாம். மிகவும் ஆழமாக, மிகவும் நீளமாக. மனித வாழ்க்கையில் பெரும்பாலான வலிகள் நிகழ்வுகளால் வருவதில்லை. அந்த நிகழ்வுகளை மனம் சொல்லும் கதைகளால் வருகிறது. ஒரு சம்பவம் நடந்தது, அது முடிந்துவிட்டது. ஆனால் மனம் அதை மீண்டும் மீண்டும் பேசுகிறது. அந்த பேச்சுதான் காயமாக மாறுகிறது. மனம் கடந்த காலத்தை உயிருடன் வைத்திருக்கிறது. அதனால்தான் பழைய அவமானம் இன்னும் எரிகிறது. பழைய தோல்வி இன்னும் வலிக்கிறது. பழைய பிரிவு இன்னும் கண்ணீரை கொண்டு வருகிறது. உண்மையில் அந்த சம்பவங்கள் இல்லை, அவை நினைவாக மட்டும் உள்ளன. மனம் பேசுவது நினைவின் சத்தம். இப்போது கேள்வி: நினைவு இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா? முடியும். ஆனால் நினைவால் அடிமையாகாமல் வாழ முடியும். மனம் ஒரு கருவி. அது உபயோகிக்கப்பட வேண்டியது, ஆட்சி செய்ய விடப்படக்கூடாது. நீ வேலைக்கு செல்லும்போது மனம் தேவை. நீ வழி கண்டுபிடிக்க மனம் தேவை. நீ பேச மனம் தேவை. ஆனால் நீ வாழ மனம் தேவையில்லை. வாழ்வது இயல்பானது. மனம் அதற்கு மேலாக சேர்க்கப்பட்டது. இதை கேட்டால் பலருக்கு பயம் வரும். மனம் இல்லாமல் நான் என்ன ஆகுவேன்? இந்த பயமே மனத்தின் கடைசி பாதுகாப்பு. மனம் சொல்கிறது, நான் இல்லாமல் நீ இல்லை. ஆனால் நீ தூக்கத்தில் இருக்கும்போது மனம் எங்கே? அந்த நேரத்தில் நீ இல்லை என்று ஆகிவிடுகிறாயா? ஆழ்ந்த தூக்கத்தில் எண்ணம் இல்லை, அடையாளம் இல்லை. ஆனால் நீ இருக்கிறாய். அந்த இருப்பே உன் உண்மை. மௌனம் அந்த ஆழ்ந்த தூக்கத்தைப் போல, ஆனால் விழிப்புடன். அதனால்தான் மௌனம் பயமுறுத்துகிறது. ஏனெனில் அது அடையாளத்தை கரைக்கிறது. நீ யார்? நான் ஒரு ஆண். நான் ஒரு பெண். நான் ஒரு தோல்வியடைந்தவன். நான் ஒரு வெற்றியாளன். இந்த எல்லா நான் என்பதும் மனத்தின் கட்டுமானங்கள். மௌனத்தில் இவை எல்லாம் அர்த்தம் இழக்கின்றன. அதனால்தான் மனம் மௌனத்தை விரும்பாது. நீ அமைதியாக உட்கார முயற்சி செய்தால் மனம் உடனே பேசும். இது நேரம் வீணாக்கம். இது வேலை இல்லை. இது பயனில்லை. மனம் எப்போதும் பயனை கேட்கும். மௌனம் பயனற்றது. அதனால்தான் அது மதிப்பிடப்படவில்லை. ஆனால் வாழ்க்கையின் ஆழமான மாற்றங்கள் எந்த பயனும் இல்லாத இடத்தில்தான் நடக்கின்றன. ஒரு பூ மலரும்போது அது பயன் பற்றி யோசிப்பதில்லை. ஒரு சூரியன் உதிக்கும்போது அது உனக்காக உதிக்கவில்லை. அவை இருக்கின்றன. அதுபோல் நீ இருக்க முடியும். மனம் பேசுகிறது. ஆனால் நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான உண்மை: நீ மனத்தை அடக்க முயற்சி செய்தால் அது வலுவாகும். நீ மனத்தை தள்ள முயற்சி செய்தால் அது மீண்டும் மீண்டும் வரும். ஆனால் நீ மனத்தை அனுமதித்தால், அதை எதிர்க்காமல் பார்த்தால், அது தளர்கிறது. மனம் கவனிக்கப்படாமல் இருக்க முடியாது. அது கவனத்தை உணவாக உண்ணுகிறது. நீ கவனத்தை கொடுத்தால் அது பேசிக்கொண்டே இருக்கும். நீ கவனிப்பவனாக இருந்தால் அது தானாகவே மங்கும். இந்த வித்தியாசம் மிக நுண்ணியது. மனம் பேசுகிறது. நீ அதை கேட்கிறாய். ஆனால் நீ அதில் ஈடுபடவில்லை. ஒரு வானில் மேகங்கள் நகர்கின்றன. வானம் எதையும் செய்யவில்லை. நீ அந்த வானம். இந்த உண்மை மெதுவாக வாழ்க்கையில் ஊறும்போது உன் உறவுகள் மாறும். முன்பு யாராவது உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் மனம் பேசும், அவன் தவறு, அவன் என்னை மதிக்கவில்லை. இப்போது ஒரே உண்மை: அவன் தன் மனத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். நீ உன் மௌனத்தில் இருக்கிறாய். இங்கே சண்டை இல்லை, வாதம் இல்லை, காயம் இல்லை. இதனால் நீ பலவீனமாகி விடுவாயா? இல்லை, நீ தெளிவாகி விடுவாய். தேவைப்படும் போது நீ உறுதியாக பேசுவாய். தேவைப்படும் போது நீ அமைதியாக இருப்பாய். மௌனம் உன்னை மௌனமான மனிதனாக மாற்றாது. மௌனம் உன்னை உண்மையான மனிதனாக மாற்றும். உண்மையான மனிதன் தேவையற்ற பேச்சு பேசமாட்டான். தேவையற்ற வலி உருவாக்க மாட்டான். மனம் பேசும். அது அதன் இயல்பு. நீ அமைதியாக இருப்பாய். அது உன் உண்மை. இந்த இடைவெளியில்தான் வாழ்க்கை மென்மையாகிறது. உறவுகள் ஆழமாகின்றன. பயம் கரைகிறது.
மரணம் கூட இங்கே ஒரு பயமாக இல்லை. ஏனெனில் நீ ஏற்கனவே மனம் என்ற சிறிய மரணத்தை அனுபவித்து விட்டாய். மனம் பேசுவது அதிகமாகும் தருணங்கள் இயவை. வலி, இழப்பு, தோல்வி, தனிமை, பயம். இந்த தருணங்களில் மனம் அமைதியாக இருக்காது. அது கத்தும், அது குற்றம் சாட்டும், அது கேள்விகள் கேட்கும். ஏன் எனக்கு இப்படி நடந்தது? நான் என்ன தவறு செய்தேன்? இது ஏன் முடிவடையவில்லை? எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்தாலும் மனம் திருப்தி அடையாது. ஏனெனில் மனம் பதிலை தேடுவதில்லை, அது தொடர்ச்சியே தேடுகிறது. வலி தொடர வேண்டும், கதை தொடர வேண்டும், நான் என்ற உணர்வு தொடர வேண்டும். மனத்திற்கு வலி கூட ஒரு அடையாளம். நான் காயப்பட்டவன், நான் ஏமாற்றப்பட்டவன், நான் துரோகம் செய்யப்பட்டவன். இந்த அடையாளங்களை மனம் பிடித்துக் கொள்கிறது. ஏனெனில் அவை நான் என்ற உணர்வை உறுதிப்படுத்துகின்றன. இங்கேதான் மௌனம் மிக ஆழமான மருந்தாகிறது. மௌனம் வலியே அகற்றாது, ஆனால் வலியுடன் இணைந்த கதையை கரைக்கும். வலி உடலில் இருக்கலாம், மனம் அதை பற்றி பேசும். ஆனால் நீ அதில் கலக்காமல் இருந்தால் வலி தூய்மையாக இருக்கும். தூய்மையான வலி காயப்படுத்தாது, அது கடந்து போகும். மனம் சேர்க்கும் வலிதான் சுமை, மனம் சேர்க்கும் நினைவுதான் கசப்பு. ஒரு குழந்தை விழுந்து காயப்படும்போது அது அழுகிறது, அழுதுவிட்டு அமைதியாகி விடுகிறது. அது நாளே அந்த காயத்தை நினைத்து மீண்டும் அழுவதில்லை. அதற்கு மனம் இன்னும் கதைகள் சொல்லவில்லை. நாம் பெரியவர்களாகும்போது அதே காயத்தை மனம் 100 முறை குத்துகிறது. இதில் இருந்து விடுதலை மனம் பேசுவதை நிறுத்துவதில் இல்லை, மனம் பேசுவதே உண்மை என்று நம்பாததில் இருக்கிறது. மௌனம் என்பது வலி இல்லாத வாழ்க்கை அல்ல. மௌனம் என்பது வலியால் அடையாளம் இழக்காத வாழ்க்கை. நீ ஒருவரை இழந்திருக்கலாம், அந்த இழப்பு உண்மை, அந்த வலி உண்மை. ஆனால் நான் இனிமேல் சந்தோஷமாக இருக்க முடியாது, என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று மனம் சொல்லும் கதை உண்மை அல்ல. மௌனம் அந்த கதையை கேட்டு சிரிக்காது, அதை எதிர்க்காது, அதை நம்பாது. அது அங்கே இருப்பது மட்டும். அந்த இருப்புதான் உன்னை உடைக்காமல் காப்பாற்றும். பலர் நினைக்கிறார்கள் மௌனம் என்றால் உணர்ச்சி இல்லாத நிலை. இது மிகப்பெரிய தவறான புரிதல். மௌனத்தில் உணர்ச்சிகள் மிக ஆழமாக உணரப்படும், ஆனால் அவை உன்னை ஆளாது. நீ அழுவாய், ஆனால் நீ உடைய மாட்டாய். நீ சிரிப்பாய், ஆனால் நீ பிடித்துக் கொள்ள மாட்டாய். இந்த சமநிலை மனத்தால் வருவதில்லை, மௌனத்தால் வருகிறது. மனம் எப்போதும் களில்தான் வாழ்கிறது. மிகுந்த சந்தோஷம், மிகுந்த துக்கம், மௌனம் நடுவில் இருக்கிறது. அந்த நடுவே உண்மை. இந்த உண்மை தினசரி வாழ்க்கையில் மிக எளிமையாக வெளிப்படுகிறது. நீ வேலை செய்கிறாய், மனம் பேசும். நீ தோல்வியடைவாய், நீ போதுமானவன் இல்லை. நீ கவனிக்கிறாய், இந்த எண்ணம் வந்தது, அவ்வளவுதான். நீ அதோடு சண்டையிடவில்லை, நீ அதை நம்பவில்லை. நீ வேலையே செய்கிறாய், மனம் மெதுவாக அமைதியாகிறது. மௌனம் என்பது வேலையிலிருந்து ஓடுவது அல்ல, உறவுகளில் இருந்து விலகுவது அல்ல. மௌனம் என்பது எந்த சூழலிலும் உன் உண்மையில் நிலை பெறுவது. உன் குழந்தை அழுகிறாள், மனம் பதற்றம் அடைகிறது. நீ தோல்வியடைந்த பெற்றோர் என்று பேசுகிறது. நீ கவனிக்கிறாய், பின்னர் செயலில் இறங்குகிறாய். அந்த செயல் பயத்திலிருந்து அல்ல, தெளிவில் இருந்து வருகிறது. இதுதான் மௌனத்தின் அழகு. மனம் பேசும்போது நீ உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மௌனம் உனக்கு ஒரு இடைவெளியே தருகிறது. அந்த இடைவெளியில் உண்மை செயல் பிறக்கிறது. இந்த இடைவெளி உருவாக்கப்படுவதில்லை, அது கண்டுபிடிக்கப்படுகிறது. எண்ணம் முடிந்ததும் உடனே இன்னொரு எண்ணம் வருவதற்கு முன் ஒரு நுண்ணிய இடம், அந்த இடம்தான் மௌனம். நீ அதை கவனித்துவிட்டால் அது விரிவடையும். மனம் இன்னும் பேசும், ஆனால் இடைவெளியும் இருக்கும். மெதுவாக நீ அந்த இடைவெளியில் வாழ ஆரம்பிப்பாய். அப்போது வாழ்க்கை இன்னும் அதே போல இருக்கும்.
ஆனால் நீ வேறுபடுவாய். சூழல் மாறாது. உன் பார்வை மாறும். இதுவே மௌனம் ஒரு நிலை அல்ல, ஒரு உண்மை. மரணத்தை நினைத்தாலே மனம் உடனே பேச ஆரம்பிக்கிறது. எப்போது வரும்? எப்படி வரும்? அதற்குப் பிறகு என்ன? என் குடும்பம் என்ன ஆகும்? நான் இல்லாமல் உலகம் எப்படி இருக்கும்? இந்த எல்லா கேள்விகளும் மரணத்துக்காக அல்ல. மனம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பேசும் பேச்சுகள். மரணம் உண்மையில் பேசுவதில்லை. மரணம் அமைதியானது. மரணத்தை பயமுறுத்துவது மனம் உருவாக்கிய கதைகள். நீ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நீ மரணத்தை பயப்படுகிறாயா? இல்லை. அந்த தருணத்தில் நீ இல்லை என்று நினைக்கிறாயா? இல்லை. அந்த அனுபவம் மனமில்லா இருப்போ. மௌனம் அதே போன்றது, ஆனால் விழிப்புடன். அதனால்தான் மௌனத்தை உணர ஆரம்பிக்கும் மனிதன் மரணத்தை வேறு விதமாக பார்க்கிறான். மரணம் ஒரு எதிரி அல்ல, அது ஒரு மாற்றம். மனம் மட்டும்தான் அதை முடிவாக பார்க்கிறது. மனம் முடிவுகளை பயப்படுகிறது. ஏனெனில் முடிவு என்றால் அடையாளம் கரையும். மௌனத்தில் அடையாளம் ஏற்கனவே கரைந்து விடுகிறது. அதனால் மரணம் அச்சுறுத்தவில்லை. இந்த உண்மை வாழ்க்கையை இலகுவாக்குகிறது. நீ எதையும் பிடித்து வைத்துக் கொள்ள மாட்டாய். உறவுகள், பொருட்கள், புகழ், அடையாளம். நீ அவற்றை அனுபவிப்பாய், ஆனால் அடிமையாக மாட்டாய். மனம் சொல்கிறது, இதுவே எல்லாம், இதுதான் வாழ்க்கை. மௌனம் சொல்கிறது, இது ஒரு அலை, நீ கடல். இந்த பார்வை வந்தபின் வாழ்க்கை இன்னும் உண்மையாகிறது. நீ சிரிப்பாய், அது உண்மையான சிரிப்போ. நீ அழுவாய், அது உண்மையான அழுகே. மனம் போலி சிரிப்பையும் போலி தைரியத்தையும் உருவாக்கும். மௌனம் எதையும் உருவாக்காது, அது இருக்கிறது. மனம் எப்போதும் ஏதாவது ஆகஸ்ட் முயற்சி செய்கிறது. நல்லவன், மிகச் சிறந்தவன், ஆன்மிகவான், அறிவாளி. மௌனம் ஆகஸ்ட் முயற்சி செய்யாது. அது ஏற்கனவே அது. இத்தனால்தான் மௌனத்தை விளக்க முடியாது. அதை அனுபவிக்கவும் முடியாது. அதை கவனிக்க மட்டுமே முடியும். நீ இதை கேட்கும்போது மனம் இதையும் ஒரு கருத்தாக மாற்ற முயற்சி செய்யும். நான் புரிந்து கொண்டேன். நான் இப்போது மௌனத்தில் இருக்கிறேன். இந்த எண்ணமே மௌனத்திலிருந்து வெளியே இழுக்கும். அதனால் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எந்த அடையாளமும் உருவாக்க வேண்டாம். மனம் பேசுகிறது, நீ கேட்கிறாய். அவ்வளவுதான். இந்த எளிமைதான் மனம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதற்கு சிக்கல் வேண்டும், பயிற்சி வேண்டும், நேரம் வேண்டும். மௌனம் எதையும் கேட்காது. இது உடனடி. இது இப்போது. நீ இப்போது சுவாசிக்கிறாய். நீ இப்போது கேட்கிறாய். நீ இப்போது இருக்கிறாய். இந்த இருப்பில் மனம் பேசினாலும் மௌனம் குலையாது. மனம் ஒரு மேகம், மௌனம் வானம். மேகங்கள் வரலாம், மேகங்கள் போகலாம், வானம் மாறாது. இந்த உண்மை தினம் தினம் மெதுவாக வாழ்க்கையில் ஊறும்போது நீ மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்ய மாட்டாய். நீ உலகத்தை சரி செய்ய முயற்சி செய்ய மாட்டாய். நீ உன்னில் சரியாக இருப்பாய். அந்த சரியான இருப்போ உலகத்தை தொடும். அது உபதேசம் செய்யாது. அது கத்தாது. அது வாதம் செய்யாது. அது அமைதியாக மாற்றும். இதுதான் மௌனம். ஒரு நிலை அல்ல, ஒரு உண்மை. மனம் பேசிக்கொண்டே இருக்கும், ஆனால் நீ இனிமேல் அதில் சிக்க மாட்டாய். இந்த பயணம் எங்கும் கொண்டு போகாது. ஏனெனில் நீ ஏற்கனவே வந்துவிட்டாய். இப்போது நாம் இயல்பை கவனிக்க வேண்டும். இயற்கை பேசுவதில்லை, ஆனால் அது எப்போதும் உயிரோடு இருக்கிறது. மரங்கள் பேசுவதில்லை, ஆனால் அவை நிற்கின்றன, வளர்கின்றன, நிழல் தருகின்றன. ஆற்றுக்கு எந்த இலக்கும் இல்லை, ஆனால் அது கடலை அடைகிறது. இயற்கைக்கு மனம் இல்லை, அதனால் அது போராடுவதில்லை. மனிதன் மட்டும்தான் இயற்கையாக இருப்பதை மறந்தவன். அவன் எப்போதும் ஏதாவது ஆகஸ்ட் முயற்சி செய்கிறான். அவன் எப்போதும் எங்காவது போக முயற்சி செய்கிறான். இந்த முயற்சியே மனத்தின் இடைவிடாத பேச்சு. குழந்தைகளை கவனித்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். அவர்கள் விளையாடும்போது முழுமையாக விளையாடுகிறார்கள். அவர்கள் அழும்போது
முழுமையாக அழுகிறார்கள். அவர்கள் நடிப்பதில்லை. அவர்கள் தங்களைப் பற்றி யோசிப்பதில்லை. அவர்கள் மௌனத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அறியாமலே. அதனால்தான் குழந்தைகள் சீக்கிரம் சிரிக்கிறார்கள். சீக்கிரம் மீண்டு விடுகிறார்கள். மனம் இன்னும் முழுமையாக உருவாகாததால். மௌனம் இன்னும் மறைக்கப்படவில்லை. வயது கூட கூட மனம் கதைகளை சேர்க்கிறது. அடையாளங்களை சேர்க்கிறது. பயங்களை சேர்க்கிறது. அதனால்தான் வயதானவர்கள் மீண்டும் மௌனத்திற்கு நெருக்கமாகிறார்கள். அவர்களுக்கு நிரூபிக்க எதுவும் இல்லை. அவர்களுக்கு ஓட எங்கும் இல்லை. வாழ்க்கை மெதுவாக அவர்களை மௌனத்திற்கு திருப்புகிறது. ஆனால் பலர் இந்த அழைப்பை புரிந்து கொள்ளாமல் மனத்தில் மேலும் சிக்கிக் கொள்கிறார்கள். இங்கேதான் உண்மையான அறிவு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு என்பது தகவல் அல்ல. அறிவு என்பது புத்தகங்கள் அல்ல. அறிவு என்பது என்ன தேவையில்லை என்பதை அறிதல். மனம் நிறைய சேர்க்கிறது. மௌனம் நிறைய கழிக்கிறது. கழித்த பிறகு மீதமிருப்பதுதான் உண்மை. இந்த உண்மை எளிதாக இருக்கிறது. அதனால்தான் மனம் அதை நிராகரிக்கிறது. மனம் சிக்கலை விரும்புகிறது. ஏனெனில் சிக்கலில்தான் அதற்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது. மௌனம் எளிமை. அதனால் மனம் அதை புறக்கணிக்கிறது. ஆனால் வாழ்க்கையின் மிக ஆழமான தீர்வுகள் எளிமையில்தான் இருக்கின்றன. நீ எதையும் மாற்ற வேண்டிய அவசியமில்லை. நீ எதையும் அடைய வேண்டிய அவசியமில்லை. நீ கவனிக்க வேண்டும். அவ்வளவுதான். கவனிப்பில் மனம் மெதுவாக ஓய்வெடுக்கும். நீ கவனிக்கிறாய். எண்ணம் வந்தது. உணர்ச்சி எழுந்தது. உடல் பதிலளித்தது. இந்த கவனிப்பே உன்னை சங்கிலியிலிருந்து விடுவிக்கிறது. கவனிப்பவன் எப்போதும் சுதந்திரன். கவனிக்கப்படும் எப்போதும் மாறுபடும். இந்த வேறுபாடு தெளிவான போது பயம் மெதுவாக கரைகிறது. பயம் என்பது எதிர்காலத்தில் வாழும் மனத்தின் குழந்தை. மௌனம் இப்போதைய தருணத்தில் வாழ்கிறது. இப்போதைக்கு எந்த பயமும் இல்லை. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு நீ இருக்கிறாய். இந்த இருப்புதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. மனம் சொல்வது போல பணம், புகழ், அடையாளம் இவை பாதுகாப்பு அல்ல. அவை கவனத்தை திருப்பும் பொருட்கள். மௌனம் மட்டும்தான் உண்மையான அடைக்கலம். அதனால்தான் வாழ்க்கை மிக கடினமாகும்போது, மனம் உடைந்து போகும்போது மனிதன் தானாகவே அமைதியே தேடுகிறான். அவன் அறியாமல் மௌனத்தை நோக்கி நகர்கிறான். இந்த மௌனம் தனிமை அல்ல. தனிமை மனத்தின் அனுபவம். மௌனம் முழுமை. நீ தனியாக இருக்கலாம். ஆனால் மௌனத்தில் நீ முழுமையாக இருப்பாய். இந்த முழுமைதான் உறவுகளை ஆரோக்கியமாக மாற்றுகிறது. நீ மற்றவர்களிடம் இருந்து எதையும் கேட்க மாட்டாய். நீ மற்றவர்களிடம் எதையும் நிரூபிக்க மாட்டாய். நீ பகிர்வாய். அவ்வளவுதான். பகிர்வில் பயம் இல்லை. எதிர்பார்ப்பு இல்லை. இதுதான் உண்மையான அன்பு. மனம் அன்பை பிடித்துக்கொள்ள முயற்சி செய்கிறது. மௌனம் அன்பாகவே இருக்கிறது. இந்த நிலையில் வாழ்க்கை ஒரு போராட்டமாக இல்லை, ஒரு நடனமாக மாறுகிறது. நீ தவறலாம். நீ விழலாம். ஆனால் நீ உன்னை இழக்க மாட்டாய். ஏனெனில் நீ மனம் அல்ல. மனம் பேசும். அது அதன் வேலை. நீ அமைதியாக இருப்பாய். அது உன் இயல்பு. இந்த இயல்புக்கு திரும்புவதுதான் மௌனம். ஒரு நிலை அல்ல, ஒரு உண்மை. கவலைப்படு. தயாராக இரு. யாரையும் முழுமையாக நம்பாதே. எதையும் முழுமையாக விடாதே. இந்த வார்த்தைகள் எல்லாம் மனம் பாதுகாப்பு என்ற பெயரில் பேசும் மொழிகள். அந்த பாதுகாப்பு உண்மையா அல்லது ஒரு பழைய பயத்தின் தொடர்ச்சியா? பெரும்பாலான நேரங்களில் நாம் எதிர்கொள்ளாத ஆபத்துகளுக்காக மனம் முன்கூட்டியே காயப்படுத்துகிறது. எதிர்காலத்தில் தோல்வியடையலாம். அதனால் இப்போதே மகிழ்ச்சியடையாதே. யாரோ விட்டு போகலாம். அதனால் இப்போதே முழுமையாக நேசிக்காதே. இது பாதுகாப்பு அல்ல. இது வாழ்வை குறைப்பது. மௌனம் இங்கே மிகவும் முக்கியமான ஒன்றை செய்கிறது. அது எதிர்காலத்தை மறுப்பதில்லை. கடந்த காலத்தை அழிப்பதில்லை. ஆனால்
அது இப்போதைய தருணத்தை முழுமையாக அனுமதிக்கிறது. நீ இப்போது சிரிக்கிறாய். மனம் சொல்கிறது, இந்த சிரிப்பு நீண்ட நாள் இருக்காது. மௌனம் சொல்கிறது, இப்போதைய சிரிப்பு போதும். நீ இப்போது நேசிக்கிறாய். மனம் சொல்கிறது, பிறகு காயம் வரும். மௌனம் சொல்கிறது, நேசிப்பதே முழுமை. மனம் எப்போதும் அளவை கணக்கிடும். எவ்வளவு நேசிக்கலாம், எவ்வளவு மகிழலாம், எவ்வளவு நம்பலாம். மௌனம் அளவில்லாதது. அதனால்தான் மௌனத்தில் வாழும் மனிதன் மிக எளிமையாகத் தோன்றுவான். ஆனால் அவன் உள்ளே ஆழம் இருக்கும். அவன் அதிகம் பேச மாட்டான். ஆனால் அவன் இருப்பு பேசும். அவன் மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்ய மாட்டான். ஆனால் அவன் அருகில் இருப்பவர்கள் மெதுவாக மாறுவார்கள். இது ஒரு சக்தி அல்ல, இது ஒரு காந்தம். மனம் வாதம் செய்யும், மௌனம் மீட்கும். இப்போது இன்னொரு முக்கியமான உண்மையை பார்க்கலாம். பலர் நினைக்கிறார்கள், மௌனம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் இலக்குகள் இல்லாமல் போய்விடும் என்று. இது ஒரு பெரிய தவறான பயம். மனம் இலக்குகளை உருவாக்குகிறது. நான் இதை அடைய வேண்டும், நான் அங்கே போக வேண்டும். மௌனம் இலக்குகளை அழிப்பதில்லை, ஆனால் அவற்றை அடையாளமாக மாற்ற அனுமதிக்காது. நீ ஒரு வேலையே செய்கிறாய் முழுமையாக, ஆனால் அதில் நீ இல்லை. வெற்றி வந்தால் நீ பெருமைப்பட மாட்டாய். தோல்வி வந்தால் நீ உடைய மாட்டாய். ஏனெனில் நீ வேலை அல்ல, நீ விளைவு அல்ல. இந்த சுதந்திரம் மனத்தால் கிடைக்காது. மனம் எப்போதும் நான் செய்தேன், எனக்கு கிடைத்தது, என்னை இழந்தது. மௌனம் நடந்தது, முடிந்தது, அடுத்தது. இந்த எளிமைதான் வாழ்க்கையை சுமையில்லாமல் செய்கிறது. நீ கவனித்திருக்கலாம், சில மனிதர்கள் எதையும் பெரிதாக்காமல், அதே நேரத்தில் அலட்சியமாகவும் இல்லாமல் வாழ்கிறார்கள். அவர்கள் மனம் பேசாமல் இல்லை, ஆனால் அவர்கள் மனம் இல்லை. அவர்கள் மௌனத்தில் நிலை பெற்றவர்கள். மௌனம் எந்த மதத்திற்கும் சொந்தமானது அல்ல, எந்த சாஸ்திரத்திற்கும் கட்டப்பட்டது அல்ல. அது ஒரு மனித இயல்பு. ஒரு பூ மலரும்போது அது மௌனத்தில் மலர்கிறது. ஒரு சூரியன் உதிக்கும்போது அது மௌனத்தில் உதிக்கிறது. அவை உபதேசம் செய்யவில்லை, ஆனால் அவை உண்மையே காட்டுகின்றன. அதேபோல் நீ உன் மௌனத்தில் இருக்கும்போது நீ எதையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கையே ஒரு பதிலாக மாறும். மனம் கேள்விகள் கேட்கும், மௌனம் பதிலாக இருக்கும். இந்த நிலையில் நீ இனிமேல் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய மாட்டாய். நீ வாழ்க்கையாக இருப்பாய். புரிதல் மனத்தின் வேலை, இருப்பது மௌனத்தின் இயல்பு. இந்த இரண்டின் இடைவெளியை உணர்ந்த நாளிலிருந்து மனம் இன்னும் பேசலாம், ஆனால் அது உன் வழிகாட்டி ஆகாது. அது ஒரு உதவியாளர் மட்டுமே. மனம் தேவைப்படும்போது பயன்படுத்தப்படும், மற்ற நேரங்களில் ஓய்வெடுக்கும். இந்த ஓய்வே மௌனம். இன்னும் தொடரலாம், மிக மிக நீளமாக. இந்த பதிவின் தொடக்கத்தில் நாம் கேட்ட கேள்வி ஒன்று: மனம் ஏன் எப்போதும் பேசுகிறது? பதிலை இப்போது தெளிவாக பார்க்க முடிகிறது. மனம் பேசுவது அதன் இயல்பு. அது பாதுகாப்பு தேடுகிறது. அது அடையாளத்தை காப்பாற்ற முயற்சி செய்கிறது. அது காலத்தில் வாழ்கிறது. மனம் பேசுவதை நிறுத்த முடியாது. அதையும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான மாற்றம் மனம் பேசுகிறதா இல்லையா என்பதில் இல்லை. மனம் சொல்வதை நீ யார் என்று நினைக்கிறாயா இல்லையா என்பதில் உள்ளது. நீ மனம் அல்ல. இந்த ஒரு உண்மை முழு வாழ்க்கையையும் மாற்றும். மௌனம் என்பது சத்தம் இல்லாத நிலை அல்ல, எண்ணம் இல்லாத தலை அல்ல. மௌனம் என்பது எண்ணம் வந்தாலும் அதில் நீ கரையாத நிலை. மனம் பேசினாலும் நீ அதற்கு அடிமையாவதில்லை என்ற உண்மை. மௌனம் உருவாக்கப்படுவதில்லை, அது எப்போதும் இருக்கிறது. நீ கவனிக்காததால் அது மறைந்தது போல தோன்றியது. நீ கவனிக்க ஆரம்பித்தவுடன் அது வெளிப்பட்டது. இந்த கவனிப்புக்கு எந்த மதமும் தேவையில்லை, எந்த சடங்கும் தேவையில்லை, எந்த கடினமான பயிற்சியும் தேவையில்லை. ஒரே ஒன்று போதும்: நேர்மை. மனம் பேசுகிறது என்பதை ஒப்புக்கொள். அதை எதிர்க்காதே, அதை நம்பாதே, பார்த்து கொண்டே இரு.
அந்த பார்த்து கொண்டே இருப்பதே மோனம். இந்த மோனத்தில் வாழ்க்கை எளிமையாகிறது. வலி வரலாம், ஆனால் அது உன்னை உடைக்காது. இழப்பு வரலாம், ஆனால் அது உன்னை காலியாக்காது. வெற்றி வரலாம், ஆனால் அது உன்னை பெரிதாக்காது. தோல்வி வரலாம், ஆனால் அது உன்னை சிறியவனாக்காது. ஏனெனில் நீ நிகழ்வுகள் அல்ல, நீ கதைகள் அல்ல, நீ அந்த எல்லாவற்றையும் காணும் அமைதியான இருப்போ. இந்த இருப்புதான் உன் இயல்போ. இதற்கு திரும்புவதுதான் ஆன்மீகம் அல்ல, அறிவு அல்ல. இது வீட்டிற்கு திரும்புவது. எங்கும் போகாமல், எதையும் அடையாமல், எதையும் மாற்றாமல், நீ ஏற்கனவே இருப்பதை அறிந்து கொள்வது. மனம் பேசிக்கொண்டே இருக்கும், அது அதன் வேலை. நீ அமைதியாக இருப்பாய், அது உன் உண்மை. இதுவே மோனம்.